ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர் சேனல். ரீசெண்டாக இந்தியாவையே ஏன் உலகையே பாதித்த ஒரு சம்பவம்னு சொன்னால் அது குஜராத்தில் நடந்த ஃப்ளைட் கிராஷ் தான். அதில் பயணம் பண்ண 242 பேரும் உடல் கருகி இறந்து போன சம்பவம் மனுஷனாக பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் வலியையும் வேதனையும் தரக்கூடிய சோகமான நிகழ்வு. இதே மாதிரி 119 பேர் பயணம் பண்ணுற ஒரு ஃப்ளைட்டு நடு வானத்தில் 32,000 அடி உயரத்தில் ஒரு விபத்தில் மாட்டி ஒரு இன்ஜின் மட்டும் பிளாஸ்ட் ஆயிடுது. பல போராட்டங்களுக்கு நடுவில் எப்படியாவது பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் போய் ஃப்ளைட்டை தரையிறக்கணும்னு நினச்சி போகும்போது வர்ற அடுத்தடுத்த பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. இந்த பிரச்சனைகளை எல்லாம் முறியடிச்சு எப்படியாவது தன்னை நம்பி இருக்கிற 119 பேரை காப்பாற்றணும்னு சொல்லி பைலட் போராடுறாரு. பைலட்டோட போராட்டம் ஜெயிச்சுதா? ஃப்ளைட்டு தரையிறங்குனுச்சா? 119 பேசஞ்சர்ஸும் காப்பாற்றப்பட்டார்களா அப்படின்னு நம்மளே அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே இருந்து ஒவ்வொரு போராட்டத்தையும் அனுபவிக்கிற மாதிரியான விறுவிறுப்பான பரபரப்பான ஒரு படம் தான் தி கேப்டன். 2018 நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை 2019 படமாக்கப்பட்டது தான் இந்த படம். வாங்க கதை என்னன்னு பார்க்கலாம். ஓப்பன் பண்ணால் இங்கே ஒருத்தர் விடிகாத்தால 3 மணிக்கு அலாரம் வச்சு எந்திரிக்கிறது தான் காமிக்கிறாங்க. இவர் தான் நம்ம படத்தோட ஹீரோ கேப்டன் லீ. அலாரம்லாம் வச்சு எந்திரிச்சு குளிச்சு முடிச்சு பக்காவாக ரெடி ஆகிட்டு தூங்கிட்டு இருக்கிற தன்னோட குழந்தை தான் பார்க்க வராரு. அந்த குழந்தைக்கு இன்னைக்கு ஈவினிங் பர்த்டே செலிப்ரேஷன் இருக்குது. அதனால அந்த குழந்தைகிட்ட வந்து, செல்லம் அப்பா இப்போ கிளம்புறேன், ஈவினிங் கண்டிப்பாக செலிப்ரேஷனுக்கு வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த குழந்தையும் தூக்கத்திலேயே அப்படிங்கிறா. இப்போ அப்படியே குழந்தை தூங்குற அழகை ரசிச்சுட்டு கிளம்புறாரு. போய் யூனிஃபார்ம்லாம் போட்டு டிப்டாப்பாக ரெடி ஆகிக்கிட்டு வந்து செலிப்ரேஷனுக்காக அங்கங்கே டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. அதெல்லாம் கலைஞ்சு போயிருக்கு. அதெல்லாம் சரி பண்ணுறாரு. குழந்தைக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக ஒரு நாய்க்குட்டியும் வாங்கி வச்சுருக்காரு. அதுக்கும் ஸ்லைட் ட்ராப்ஸ்லாம் விட்டு அதுக்கிட்டையும் கொஞ்சிட்டு இப்போ அப்படியே டிப்டாப்பாக அந்த கேப்லாம் போட்டுட்டு வராரு பாருங்க. எவ்வளோ கெத்தாக இருக்கார்ல மனுஷன். அப்படியே கட் பண்ணால் சிச்சுவான் ஏர்லைன்ஸோட ஆப்ரேஷன் சென்டர் தான் காமிக்கிறாங்க. இந்தியாவில் எப்படி ஏர் இந்தியா கம்பெனி இருக்கோ அதே மாதிரி சைனாவில் சிச்சுவான் ஏர்லைன்ஸ்னு ஒரு கம்பெனி. அந்த ஃப்ளைட்டுக்கு வர்ற பைலட்ஸ், ஏரோஸ்டர்ஸ் எல்லாமே இந்த ஆப்ரேஷன் சென்டருக்கு வந்து ப்ராப்பர் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட்டுக்கு போவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் அரைவல் ஆகிட்டு இருக்காங்க. நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஒரு கார் வந்து நிற்கிது. இந்த காரில் ஒரு பொண்ணை காட்டுறாங்க பாருங்க. இவ பேர் நான், நம்ம படத்தோட ஹீரோயின். ஏரோஸ்டர்ஸ்க்குலாம் ஹெட்டு, அதாவது சர்வீஸ் மேனேஜர். அது சிச்சுவான் ஏர்லைன்ஸில் ஒர்க் பண்ணுற எல்லா பைலட்ஸும் ஏரோஸ்டர்ஸும் இங்கே வந்து ப்ராப்பர் செக்கிங்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஃப்ளைட்டுக்கு போவாங்க போல். அதுக்காக அந்த செக்கிங்காக இங்கெல்லாம் வராங்க. ஏரோஸ்டர்ஸ்க்கு தனியாக செக்கிங், பைலட்ஸ்க்கு தனியாக செக்கிங் போயிட்டு இருக்கு. பைலட்ஸ்க்கெலாம் செக்கிங் நடந்துட்டு இருக்கக்குள்ள இங்கே ஒருத்தர் கூலிங் கிளாஸ் போட்டு டிப்டாப்பாக வராருல்ல, இவர் தான் செகண்ட் கேப்டன். வந்து எல்லாருக்கும் குட் மார்னிங் சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கும் குட் மார்னிங் சொல்கிறாப்புல. ஆனால் அவர் காதுலேயே வாங்கிக்கல. அவர் வாக்கில் அவரோட வேலையை செஞ்சிட்டு இருக்காரு. கேப்டன் அப்படிங்கிறாரு. உடனே மெதுவாக திரும்பி அப்படின்ட்டு திரும்பிக்கிட்டாரு. எதுக்கு நடுவில் ஃப்ளைட்டு பறக்கிறதுக்கான வெதர் கண்டிஷன்லாம் எப்படி இருக்குன்னு செக் பண்ணுறாங்க. அதாவது இந்த ஃப்ளைட்டு வந்து திபெத் பீடபூமியை தாண்டி தான் போகணுமா லசா ஏர்போர்ட்டுக்கு. அந்த திபெத் பீடபூமியில் ஒரு ஸ்ட்ராங்கான காற்று சுழற்சி ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த சுழற்சி ஏற்படுறதுக்கு முன்னாடியே அந்த திபெத் பீடபூமியை கிராஸ் பண்ணிட்டோம்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே செக்கிங்லாம் முடிச்சுட்டு டைனிங் ஹாலுக்கு தான் போகிறாங்க. டைனிங் ஹாலில் தான் ஏரோஸ்டர்ஸ், நம்ம பைலட்ஸ் எல்லாம் மீட் பண்ணிக்கிறாங்க. நம்ம செகண்ட் கேப்டன் ஒரு ஏரோஸ்டர்ஸ் பொண்ணுக்கிட்ட வழி ஆரம்பிக்கிறாரு. உன் பேர் என்ன, ஊர் என்ன, வயசு என்ன, உன்னை இதுக்கு முன்னாடி 3 வாட்டி பார்த்துருக்கேன்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அந்த பொண்ணு அது காதிலே வாங்கிக்கல. அவள் வாக்கில் அவளுக்கு தேவையான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கிறா. செகண்ட் கேப்டன் ஏதோ ஒரு நான்வெஜ் பீஸ் மாதிரி இருக்குது, அதை எடுத்து காமிச்சு இதை சாப்பிடுன்னு சொல்லி கொடுக்குறாப்புல. ஆனால் அந்த பொண்ணு நான் வெஜிடேரியன் டயட் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன்னு சொல்கிறா. அப்படியா, வெஜிடேரியன் டயட்டா, அந்த முட்டையை அது சாப்பிடுன்னு சொல்லி முட்டையை நீட்டுறாப்புல. அந்த பொண்ணு அதை திரும்பி கூட பார்க்கல, போயிடுது. அடுத்ததெல்லாம் சாப்பாடு எடுத்து டேபிளில் உட்காந்துலாம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இங்கேயும் ஏதோ வாயை கொடுத்து நோஸ்கட்டு வாங்கிக்கிறாப்புல நம்ம செகண்ட் கேப்டன். அந்த சமயத்தில் ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக வரா. அவள் வேற யாரும் இல்லை, நம்ம தேர்டு கேப்டனோட ஒய்ஃபு. ஹீரோயினும் அந்த பொண்ணும் ஃப்ரெண்டு போல். ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக அந்த பொண்ணு வரா. இந்த சமயத்தில் நம்ம தேர்டு கேப்டன் குறுக்க போய், நீ என்ன பார்க்கறதுக்கு தானே இங்கே வந்த அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அந்த பொண்ணு, நான் ஒன்றும் ஒன்றை பார்க்கறதுக்கு வரல, நான் நானை பார்க்கறதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தனியாக போய் 2 பேரும் பேசிட்டு ரொமான்ஸ்லாம் பண்ணிட்டு ஒய்ஃபை வழி அனுப்பி வச்சுட்டு வராப்புல. ஆனால் நம்ம செகண்ட் கேப்டன் இன்னமும் முட்டையை விடுறப்பாடு இல்லை. அந்த பொண்ணு சாப்பிட்டுட்டு இருக்கிற பிளேட்லேயே முட்டையை வச்சு சாப்பிடு அப்படின்றாரு. அந்த பொண்ணு திரும்பி ஒரு முறைக்குது பாருங்க. இப்படி எல்லாம் கலாட்டா பண்ணி சாப்பிட்டு முடிச்சு எல்லாரும் ஏர்போர்ட்டுக்கு தான் கிளம்புறாங்க. இப்போ நமக்கு சவுச்சிங் சிட்டியில் இருக்கிற இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் தான் காமிக்கிறாங்க. அந்த ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டுக்காக வெயிட் பண்ணுற ஒவ்வொரு பேசஞ்சர்ஸாக நமக்கு காட்டுறாங்க. அந்த சமயத்தில் பைலட்ஸ், ஏரோஸ்டர்ஸ் எல்லாருமே கிராஸ் பண்ணி போகிறாங்க. பேசஞ்சர்ஸை பார்த்துக்கிட்டே போகிறாங்க. பேசஞ்சர்ஸில் இருக்கிற ஒரு பையன் நம்ம கேப்டனை பார்த்து வணக்கம் வைக்கிறான். அதுக்கு நம்ம கேப்டன் சல்யூட் பண்ணிட்டு கிளம்புறாரு. ஃப்ளைட்டுக்கு போனதுக்கப்புறம் நம்ம ஃப்ளைட் அட்டண்டர்ஸ்லாம் பேசஞ்சர்ஸுக்கு தேவையான ஃபுட்டு, வாட்டரு, மற்ற ஃப்ரீக்வன்சி எக்யூப்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, லைட்டிங்லாம் கரெக்டாக இருக்கா, எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு செக் பண்ணிட்டு இருக்காங்க. உள்ள நம்ம பைலட்ஸ்லாம் அந்த எல்லா சுவிட்சும் கரெக்டாக இருக்கா, எல்லாம் ஒர்க் ஆகுதா, ஃபங்க்ஷன் ஆகுதான்னு சொல்லி நம்ம செகண்ட் கேப்டன் தான் செக் பண்ணிட்டு இருக்காப்புல.
கோப்பையில செக் பண்றத நம்பாம நம்ம ஹீரோவும் திரும்ப செக் பண்றாரு. இத பார்த்தோன்னு செகண்ட் கேப்டன் கொஞ்சம் டென்ஷன் ஆயிடுறாப்ல. இந்த இடத்துல உட்காந்துருந்தா சரிப்பட்டு வராது. கொஞ்ச நேரம் நான் வெளியில வாக் போயிட்டு வரேன்னு சொல்லி எந்திரிச்சு கிளம்பிடுறாரு. ஏன் ஜாமி, உனக்கு ஏன் அந்த மனுஷனை கண்டா ஆக மாட்டேங்குதுன்னு கேட்டா, எனக்கு அந்த ஆளுகிட்ட ஒரு பிரச்சனையும் இல்ல. என்ன கொஞ்சம் எங்க இருக்காப்ல, அதான் அப்படிங்கிறாரு. அதுக்கு தேர்டு கேப்டன், ஆமாமா எங்க மட்டும் இல்ல, கொஞ்சம் பளபளன்னு இருக்கிறாப்ல. நீங்க வேணா பாருங்க, இந்த பயணம் முடியறதுக்குள்ள நீங்க 2 பேரும் க்ளோஸ் ஆயிடுவீங்க அப்படிங்கிறாரு. ஆனா அதுக்கும் நம்ம ஹீரோ கிட்ட எந்த ரியாக்ஷனும் இல்ல. செகண்ட் கேப்டன் எந்திரிச்சு வெளியே வந்தாரு இல்லையா, அங்கெல்லாம் வீலு கீழெல்லாம் செக் பண்ணிட்டு ஃப்ளைட்டுக்கு தேவையான ஃபியூல் எல்லாம் எவ்வளோ ஏற்றுறாங்கன்னு அதெல்லாம் பார்த்து செக் பண்ணிட்டு இப்போ ஒரு வழியாக எல்லா செக்கிங்கும் முடிச்சுட்டு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆகிறதுக்கு ரெடியாக இருக்குது. இப்படி செக்கிங் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பேசஞ்சர்ஸ்லாம் உள்ள வந்து அவங்கவுங்க சீட்டை பார்த்து உட்காடுறாங்க. இந்த கண்ணாடிக்காரனை பாருங்க எவ்வளோ தென்னாவட்ட காலை எங்கே வச்சுட்டு உட்காந்துருக்குறான்னு. அங்கே நம்ம ஃப்ளைட் அட்டண்டர்ஸ்லாம் பேசஞ்சர்ஸ்க்கு வார்ன் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போது எல்லாரும் சீட் பெல்ட்டை போடுங்க, சீட்டில் உட்காருங்க, யாரும் எந்திரிக்காதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னமும் அந்த கண்ணாடிக்காரன் பாருங்க ஃபோனில் கொண்டாடிட்டு சண்டை போட்டுகிட்டே இருக்கான். என்னதான் அப்படி சண்டை போடுவான்னே தெரில, இன்னமும் சண்டை போட்டுகிட்டே இருக்கான். ஃப்ளைட் அட்டண்டரில் ஒரு பொண்ணு வந்து, சார் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆக போது தயவு செஞ்சு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்கிறா. அந்த பொண்டாட்டி மேலே இருக்கிற கோவத்தெல்லாம் இந்த புள்ள மேலே காமிக்கிறான். என்னது ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுமா, ஃபோனை வைடின்னு சொன்னால் அங்கே ஒருத்தி வைக்க மாட்டேங்கிறா, இந்த நீங்களே சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஃபோனை தூக்கி வீசி எரிஞ்சிடறான். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த நம்ம சர்வீஸ் மேனேஜர் ஃபோனை கொண்டு வந்து கொடுத்து, சார் ஃபோன் கால் கட் ஆயிடுச்சு, தயவு செஞ்சு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுங்க, உங்கள் சேஃப்டிக்கு தான் சொல்கிறோம், ப்ளீஸ் தயவு செஞ்சு ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரிம்மா தாயே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டேன் போதுமா அப்படின்னு சொல்லி கோவமாகவே ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணி வச்சிடறான். இப்போ அப்படியே ஸ்மூத்தாக ஃப்ளைட்டு போய்கிட்டு இருக்கு. கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் ஃப்ளைட் அப்படியே ஷேக் ஆக ஆரம்பிக்குது, லைட்டாக குலுங்க ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துட்டு பேசஞ்சர்ஸ்லாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஃப்ளைட் அட்டண்டர்ஸ் அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, அமைதியாக சீட்லேயே உட்காருங்க, எல்லாரும் சீட் பெல்ட்டை போடுங்க, யாரும் எந்திரிக்காதீங்கன்னு சொல்லி வார்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்கே நம்ம பைலட்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து காற்று அதிகமாக அடிக்குதான், அதனால தான் ஃப்ளைட்டு குலுங்குது போல். உடனே இவங்க ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்ணுறாங்க. கனெக்ட் பண்ணி காற்று வந்து கொஞ்சம் பலமாக இருக்குது, அதனால் ஃப்ளைட்லாம் ஷேக் ஆகுது, நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஹைட்டு போகலாமான்னு பர்மிஷன் கேட்குறாங்க. அந்த ஏர் ஸ்டேஷன் வந்து எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, ஓகே நீங்கள் இன்னும் ஒரு 9000 மீட்டருக்கு மேலே போங்க, அதுக்கு மேலே போகாதீங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாங்க. ஏர் ஸ்டேஷனில் சொன்ன ஹைட்டுக்கு போனதுக்கப்புறம் கூட ஃப்ளைட்டு கொஞ்சம் ஆட்டமாக தான் இருக்குது. இதெல்லாம் பார்த்து பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. அதில் அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, அந்த ஒய்ஃபுக்கு ரொம்பவே பயமாயிடுது. எனக்கு பயமாக இருக்குது, நான் வீட்டுக்கு போகணுன்னு அழுகவே ஆரம்பிச்சிடுறா. அதுக்கு அவள் ஹஸ்பண்ட் சொல்கிறான், இது என்ன பஸ்ஸு நினச்சியா உடனே நிறுத்தி இறங்குறதுக்கு, ஃப்ளைட்டு என்னால் என்ன பண்ண முடியும், கம்முன்னு உட்காந்துரு அப்படின்னு அதட்ட ஆரம்பிக்கிறான். அதுக்கு அவள் அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி அழுகிறா. அதுக்கு இவன் சரிம்மா சரிம்மா இந்த ஆரஞ்சு பழத்தை சாப்பிடு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறான். அதுக்காக, யோ நீ என்ன லூசா, நான் பயமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க, ஆரஞ்சு பழத்தை நீட்டிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி கத்துறா. இப்ப ஓரளவுக்கு அந்த காத்தெல்லாம் தாண்டி போனதுக்கு அப்புறம் ஃப்ளைட்டு ஸ்மூத்தா போக ஆரம்பிக்குது. பேசஞ்சர்ஸ்க்குலாம் ஃபுட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதில் அந்த கண்ணாடிக்காரன், எனக்கு இந்த ஃபுட்டெல்லாம் பிடிக்காது, எனக்கு நூடுல்ஸ் தான் வேணும்னு ஒரே அடம் பிடிக்கிறான். சரின்ட்டு அந்த பொண்ணு, உனக்கு நூடுல்ஸ் தானப்பா வேணும், இந்த உடனே கொண்டு வந்து தரேன்னு சொல்லி நூடுல்ஸை கொண்டாந்து கொடுத்துட்டு அவன் வேணான்னு சொன்ன ஃபுட்டை எடுக்கிறான். ஏம்மா நான் இப்போ மைண்டை மாற்றிக்கிட்டேன், நான் இதையும் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்படியா சார், ரெண்டையுமே சாப்பிடுங்க, வேற ஏதாவது வேணும்னாலும் கேளுங்கன்னு சொல்லி கொடுக்குறா. இப்படியே எல்லாரும் சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. ஓரளவுக்கு ஹைட் போனதுக்கப்புறம் தேர்டு கேப்டன் வெளியில் வரா. அதாவது 30,000 அடிக்கு மேலே போகுது ஃப்ளைட்டு. இப்போ தேர்டு கேப்டன் வெளியில் வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக வெளியில் வந்துட்டாப்புல. இந்த சமயத்தில் உள்ள என்ன நடக்குதுன்னா, என்னதான் 30,000 அடிக்கு மேலே போனாலும் இந்த காற்று அழுத்தம் தாங்க முடியல ஃப்ளைட்னால. இவ்வளோ நேரம் ஸ்மூத்தாக போய்கிட்டு இருந்த நம்ம ஃப்ளைட் பயணத்தில் ஒரு விரிசல் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, திடீர்னு செகண்ட் கேப்டன் முன்னாடி இருக்கிற விண்ட்ஷீல்டில் கிராக் விழுகுது. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, ஏதாவது மோதி இருக்குமான்னு பார்த்தா எதுவும் மோதின மாதிரியே தெரியல. உடனே நம்ம ஹீரோ ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷனுக்கு கனெக்ட் பண்ணி, ஃப்ளைட்டில் இந்த மாதிரி ஒரு சின்ன டெக்னிக்கல் ப்ராப்ளம், நாங்கள் உடனே ஹைட்டு கீழே இறங்கணும், எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. அவங்களும் அந்த ஹைட் லெவல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு, இன்னும் ஒரு 8000 அடி கீழே இறங்குங்க அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு என்ன ப்ராப்ளம்னு கேட்குறாங்க. அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி விண்ட்ஷீல்டில் கிராக் விழுந்துருச்சுன்னு சொல்றாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அப்படின்னா நீங்கள் நார்த் சைடில் பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் பண்ணுங்க, அதான் சேஃப்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் போதே அந்த கண்ணாடி சுக்கு நூறா பீஸ் பீஸாக உடையுது. 30,000 அடிக்கு மேலே படு வேகமாக காற்றை கிழிச்சுக்கிட்டு ஃப்ளைட்டு போய்கிட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி உடஞ்சதுன்னா அந்த காற்று எவ்வளோ ஃபோர்ஸாக வரும். அந்த வேகத்துக்கு செகண்ட் கேப்டன் அப்படியே வெளியே தூக்கி வீசுது. அவர் சீட் பெல்ட் போட்டிருக்கிறதுனால வெளியே தூக்கி போடலை, அப்படியே ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு நிற்கிறாரு. இந்த பக்கம் அந்த உடஞ்ச கண்ணாடி பீசஸ்லாம் என்ன ஆகுதுன்னா, இன்ஜினில் போய் மோதி இன்ஜின் பிளாஸ்ட் ஆகுது. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, கோப்பை எடுத்து காப்பாற்றுவாரா, ஃப்ளைட்டை ஓட்டுவாரா, ஒன்றும் புரியல அவருக்கு. இதில் அப்படியே பயங்கரமாக ஷேக் ஆக ஆரம்பிக்குது. பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப பதட்டம் அடைகிறாங்க. என்னமோ நடக்குதுங்கிறது மட்டும் புரியுது அவங்களுக்கு, ஆனால் என்ன நடக்குதுங்கிறது தெரியல. கதவு தட்டினா கதவு திறக்க மாட்டேங்கிறாங்க, கால் பண்ணால் கால் எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னமோ உள்ளே நடக்குதுன்னு மட்டும் தெரியுது. யாரும் எந்த ரெஸ்பான்ஸும் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஃப்ளைட்டு ஒரு நேராகவே போக மாட்டேங்குது, இந்த பக்கம் சாயுது இந்த பக்கம் சாயுது.
பேசஞ்சர்ஸ்லாம் அப்படியே இந்தாண்டி இந்தாண்டி தள்ளாடுறாங்க. ஃப்ளைட் அட்டெண்டர்ஸ்லாம் பேசஞ்சர்ஸை வந்து காம் பண்ணுறதுல தான், நீங்கள் அமைதியாக உட்காந்துருங்க, எந்த பிரச்சனையும் இல்லை, அமைதியாக உட்காருங்க, சீட் பெல்ட்டை போடுங்க, சீட்டை விட்டு யாரும் எந்திரிக்காதீங்க, ப்ளீஸ் எல்லாரும் அமைதியாக உட்காருங்கன்னு சொல்லி அவங்கள காம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷனில் இப்போ ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு நார்த் சைடு போக சொல்லியிருப்பாங்க. நார்த் சைடில் பக்கத்தில் என்ன ஏர்போர்ட் இருக்கோ அங்கே போய் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இவங்க வழி மாறி சவுத் சைடு போயிட்டாங்க. சவுத் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏர்ஃபோர்ஸோட கண்ட்ரோல்டு ஏரியா தான் இருக்குது. அந்த ஏரியாக்குள்ளே அவங்க நுழைஞ்சிட்டாங்க. அந்த ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த கமாண்டர் ஆஃபீஸ் அங்கெல்லாம் இந்த சிச்சுவான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் வந்து அப்நார்மலாக அந்த சைடு வந்துட்டு இருக்குங்கிற மாதிரி அவங்க அங்கே பார்த்துட்டு இருக்காங்க. அதில் கமாண்டர் என்ன நடக்குதுன்னு சொல்லி க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொரு பிரச்சனை என்னன்னா, ஃப்ளைட் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போயிட்டு இருக்கு. அவரால் கண்ட்ரோல் பண்ண முடியல. கோ பைலட்டை வெளியே இழுத்துட்டு போகாமல் காப்பாற்றி ஆகணும், ஃப்ளைட்டை ஓட்டணும். இப்படி கண்ட்ரோல் இல்லாமல் தனியால் போராடிட்டு இருக்கிறாரு. இந்த சமயத்தில் ஃப்ளைட் என்ன பண்ணுதுன்னா நேராக போகாமல் கீழே போய்கிட்டு இருக்கு. பாருங்களேன், அப்படியே தலைகீழ போகிற மாதிரி இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 3000 மீட்டர் வேகத்தில் போய்கிட்டு இருக்கான். இப்படியே போனால் ஃப்ளைட் கிராஷ் ஆகிடும்னு சொல்லி ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷனில் சொல்லிட்டு இருக்காங்க. எப்படியாவது ஃப்ளைட்டை மேலே ஏற்றணும், நாங்களும் கனெக்ட் பண்ண பார்க்குறோம் பைலட்டுக்கு, ஆனால் சிக்னல் போக மாட்டேங்குது, ரீச் ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் அதை வாட்ச் பண்ணிட்டு என்ன பண்ணுறாருன்னா, இப்போ அப்படியே ஃபோர்ஸ் கொடுத்து ஃப்ளைட்டை மேலே தூக்குறாரு. மேலே தூக்கும் போது காற்று ஆப்போசிட் சைடாக வரும் இல்லையா, அப்போ அப்படியே செகண்ட் கேப்டன் உள்ளே தூக்கி அடிச்சிருது. அவரை உள்ள தூக்கி அடிக்கிற வேகத்துக்கு என்ன பண்ணுதுன்னா, பைலட் கேபின் டோர் இருக்குல்ல, அந்த டோர் உடஞ்சி ஸ்க்ரீன் துணியெல்லாம் பிச்சுக்கிட்டு போகுது. காற்று பேசஞ்சர்ஸ் இருக்கிற ஏரியாவுக்கும் ஃபுல் ஃபோர்ஸோட போகுது. ஃப்ளைட் அட்டெண்டர்ஸ்லாம் தூக்கி வீசப்படுறாங்க. எல்லாரும் ஆளுக்கு ஒரு திசையில பறந்து போய் விழுகிறாங்க. தேர்டு கேப்டன் உள்ள போறதுக்கு முயற்சி பண்றாரு. ஆனா அந்த காத்து வேகத்தினால அவங்களால எந்திரிச்சு உள்ள போகவே முடியல. ஃப்ளைட் அட்டெண்டர்ஸ் வந்து பேசஞ்சர்ஸை பதட்டம் அடையாம எல்லாத்தையும் காம் டவுன் பண்றாங்க. எல்லாரையும் அமைதியா இருக்க சொல்றாங்க. தயவு செஞ்சு யாரும் சீட்டை விட்டு எந்திரிக்காதீங்க, அமைதியா உட்காந்துருங்க, சீட் பெல்ட்டை போடுங்கன்னு சொல்லி அந்த சுச்சுவேஷன்லயும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ ஃபோர்ஸ்லையும் நம்ம தேர்டு கேப்டன் எப்படியாவது உள்ள போகணும்னு எந்திரிச்சு போக முயற்சி பண்ணும்போது நம்ம பேசஞ்சர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஃபோர்ஸ் பண்ணி உள்ள தள்ளி விட்டுறாங்க. அவரும் உள்ள போயிட்டு டக்குன்னு கதவை சாத்திடுறாரு. கதவை சாத்தினோடனே பேசஞ்சர்ஸ்க்குலாம் கொஞ்சம் காத்தோட ஃபோர்ஸ் குறையுது. ஆக்சிஜன் மாஸ்க் ஆட்டோமேட்டிக்காக வந்து விழுகுது. எல்லாத்தையும் மாஸ்க் போட சொல்லி ஃப்ளைட் அட்டெண்டர் சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உள்ள தேர்ட் கேப்டன் வந்து பைலட்ஸ்க்கும் மாஸ்க் போட்டுட்டு இவரும் ஒரு மாஸ்க் போட்டுக்கிறாரு. இப்போ ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷனில் இந்த ஃப்ளைட்டை பக்கத்தில் இருக்கிற ஏர்போர்ட்டில் போய் லேண்ட் பண்ண சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஏர்போர்ட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஃப்ளைட்டு பாத்தில் இருக்கிற ஃப்ளைட்லாம் கிளியர் பண்ணுங்கள், ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறதுக்கான ஒரு எக்யூப்மெண்ட்ஸ்லாம் ஏற்பாடு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு எமர்ஜென்சிக்காக போலீஸ், ஃபயர், மெடிக்கல் இதெல்லாமே அரேஞ்ச் பண்ணுறாங்க. உடனே ஸ்பாட்டுக்கு போக சொல்லி ரெடி பண்ணுறாங்க. எல்லாரும் ஆன் த ஸ்பாட்டுக்கு எல்லாம் போகிறாங்க. இங்கே மிலிட்ரி ஏர்ஃபோர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களோட போர் விமானங்கள் எல்லாத்தையும் அனுப்பி ஃப்ளைட்டை தேடுற பணியில் இறங்குறாங்க. அந்த பைலட்ஸ் எல்லாரும் நம்ம ஹீரோவை காண்டாக்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறாங்க. சிக்னல் கிடைக்க மாட்டேங்குது. சவுச்சிங் ஏர்போர்ட்டில் தேர்ட் கேப்டனோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. ஃப்ளைட்டு விபத்தில் மாட்டிட்டு இருக்குங்கிறத ஒரு மெசேஜில் பார்க்குறாங்க. பார்த்துட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்காந்துருக்காங்க. ஃப்ளைட்டு ஃபுல் ஃபோர்ஸாக போய்கிட்டு இருக்கு. பேசஞ்சர்ஸ்லாம் பத்திரமா தான் உட்காந்துருக்காங்க. நல்லா சீட் பெல்ட்லாம் போட்டு பத்திரமா தான் சேஃபாக தான் உட்காந்துருக்காங்க. ஆனால் நம்ம ஃப்ளைட் அட்டெண்டர்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம ஹீரோயின் வந்து ஃப்ளைட் அட்டெண்டர்ஸ்லாம் எந்தெந்த இடத்துல இருக்காங்க, சேஃபாக இருக்காங்களான்னு தெரிஞ்சுக்கணுன்ட்டு அவங்களுக்கு கால் பண்ணி, இந்த மாதிரி நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ நான் ஒவ்வொரு நம்பராக சொல்கிறேன், எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த இடத்துல இருக்கிற கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நம்பராக சொல்ல ஆரம்பிக்கிறா. 2, 3, 4ன்னு ஒவ்வொரு நம்பராக சொல்ல ஆரம்பிக்கிறா. எல்லாரும் ப்ரெஸ் பண்ணுறாங்க, கால் பட்டனை ப்ரெஸ் பண்ணுறாங்க. நம்பர் 5ன்னு சொல்லும்போது எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. எல்லாரும் நம்பர் 5ன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த பொண்ணு ஒரு ட்ராலி பக்கத்தில் கீழே விழுந்து கிடக்குற. அந்த காற்று வேகமாக அடிச்சதில்லை. அப்போ தூக்கி வீசினவ கீழே விழுந்தவ மயக்கம் அடிச்சு கீழே கிடக்குறா போல. எல்லாரும் தட்டுறாங்க, அந்த ட்ராலியை தட்டி தட்டி எழுப்புறாங்க. நம்பர் 5 எந்திரி, நம்பர் 5ன்னு எழுப்புறாங்க. கடைசியாக ஒரு வழியாக முழிப்பு வந்து கையை தூக்கி தம்ஸ்அப் காட்டுறா. தம்ஸ்அப் காட்டினோன்னா தான் எல்லாருக்கும் உயிரே வருது. எந்திரிச்சு அவளும் ஒரு சீட்டை பிடிச்சி உட்காந்து நம்பர் 5 ரிப்போர்ட்டிங்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் காப்பின்னு சொல்கிறான். இப்போ இந்த ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃப்ளைட்டில் ஆக்சிஜன் இன்னும் கம்மியான அளவு தான் இருக்கான். இன்னும் அவங்க பேசஞ்சர்ஸ்க்கு எல்லாம் போதுமானதாக இல்லை. இன்னும் ஒரு 3000 மீட்டர் கீழே வந்தால் தான் பேசஞ்சர்ஸ்க்கு தேவையான ஆக்சிஜன் கரெக்ட் லெவலில் கிடைக்கும். ஆனால் இதில் என்ன பிரச்சனைனா, இப்போ ஃப்ளைட்டு வந்து திபெத் பீடபூமி மேலே தான் பறந்துகிட்டு இருக்கு. திபெத் பீடபூமி பார்த்தீங்கன்னா 4500 மீட்டர் ஹைட்டில் இருக்குது. இப்போ வந்து கீழே இறங்கி போனாங்கன்னா மலைக்கு நடுவில் ஃப்ளைட்டு போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ அது ஆபத்தானது. அது கீழேயும் இறங்கி போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் இப்போ ஃப்ளைட்டு பறந்துட்டு இருக்கு. இந்த ஃப்ளைட்டு ஓட்டுறது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஆர்வம் காட்டுற ஒரு பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இப்போது அந்த பொண்ணு வந்து ஃப்ளைட் ஓட்டுற மாதிரி ஒரு கேம் விளாண்டுட்டு இருக்கா. அந்த சமயத்தில் ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னு எடுத்து பார்த்தா, இப்படி இந்த சிச்சுவான் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் வந்து தரையிறங்க முடியாமல் ஒரு விபத்தில் மாட்டிட்டு இருக்குங்கிற மெசேஜ் வருது. உடனே அவள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்களா, அந்த வீடியோலாம் எடுத்து பார்த்துட்டு அந்த நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறா. என்ன ஆகுமோ தெரியலன்னு பார்த்துட்டு இருக்கும் போது இங்கே அவள் விளையாண்டுக்கிட்டு இருந்த கேம் வந்து யூ கிராஷ்டுன்னு வருது. அவள் அதையும் பார்த்து ஷாக்காகி நின்றுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா ஹீரோவோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க.
தன்னோட குழந்தைக்கு இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா, பிறந்த நாள் ஃபங்க்ஷனுக்காக சமைச்சிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல ஒரு கால் வருது. ஃபோன் பண்ணி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க இன்னைக்கு நியூஸ் பார்த்தியான்னு கேட்குறாங்க. அதுக்கு இவங்க இல்ல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன். நியூஸ்லாம் பார்க்கலன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஃப்ளைட் ஒரு ஆக்சிடென்ட்ல மாட்டிட்டு இருக்குன்னு சொன்னோனே அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. உடனே ஃபோனை கட் பண்ணிட்டு ஃபோன்லாம் செக் பண்றாங்க. இந்த ஃப்ளைட் விபத்துல மாட்டிருக்கிற விஷயம் நாடு பூரா பரவிடுது. எல்லாரும் சிச்சுவான் ஏர்லைன்ஸை பத்தின பேச்சு தான் போய்கிட்டு இருக்கு. எப்படியாவது இந்த ஃப்ளைட் சேஃபா தரையிறங்கிடணும், பேசஞ்சர்ஸ்லாம் எப்படியாவது காப்பாற்றப்படணும், யாருக்கும் எதுவும் ஆகக்கூடாது, கண்டிப்பா எல்லாரும் திரும்ப வரணும் எல்லாரும் வேண்டிக்கிறாங்க. எல்லாருமே இந்த பத்தின நியூஸ் தான் கேட்டுட்டு இருக்காங்க. திபெத் பீடபூமி தாண்டி போகணுங்கிற ஃபோர்ஸ்ல போய்கிட்டு இருக்கும்போது இப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, பயங்கரமான மதில் சுவர் எழுப்புன மாதிரி ஒரு பெரிய சூறாவளி காற்று ஃப்ளைட் போற வழியவே பிளாக் பண்ணிடுச்சு. நல்ல இடி மின்னலோட கரும் புகையா ஒரு புயல் எந்திரிச்சிருக்கு. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல பைலட்டுக்கு. பஸ்ஸா இருந்தா கூட நிறுத்தி என்னடா பண்றதுன்னு யோசிக்கலாம். ஆனா அந்த ஃப்ளைட்ல எப்படி நிறுத்தி யோசிக்க முடியும்? இங்க ஏர் ஸ்டேஷனை காமிக்கிறாங்க. அவங்களும் அந்த பிளாக்லாம் பார்த்துட்டு கண்டிப்பா இதுக்குள்ள ஃப்ளைட் போகவே முடியாது. ஏன்னா கரும்புகை சூழ்ந்திருக்கு. பெரிய சூறாவளி காற்று. இதுக்குள்ள மீறி போனா மிக்சிக்குள்ள போட்ட தேங்காய் மாதிரி தான் சிக்கி சின்னாபின்னமாயிரும் ஃப்ளைட்டுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நம்ம ஹீரோவா ஃபுல் ஃபோர்ஸா போய்கிட்டு இருக்காரு. போய் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படியே ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஃப்ளைட் ரவுண்ட் அடிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு ஒருத்தன் கத்துறான், ஃப்ளைட் ரவுண்ட் அடிக்குது, என்ன ஆச்சுன்னு தெரியல, சர்க்கிள் போடுதுன்னு சொல்லி கத்த ஆரம்பிக்கிறான். அவன் கத்துறதை பார்த்து எல்லாரும் ரொம்பவே பயப்படுறாங்க. ஏன், என்னாச்சு, என்ன பிரச்சனை, என்ன நடக்குதுங்க, ஏன் எங்ககிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க, எதுக்கு ஃப்ளைட் சர்க்கிள் அடிச்சிட்டு இருக்குது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி எல்லாருமே கத்த ஆரம்பிக்கிறாங்க. நாங்க வீட்டுக்கு போகணும், எங்களுக்கு பயமா இருக்குன்னு எல்லாம் அழுகவே ஆரம்பிக்கிறாங்க. ஓன்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் கத்துறத பார்த்து இந்த குழந்தையெல்லாம் அழுகுது பாவம். அது இப்படி எல்லாம் கத்துறத பார்த்தோன்னா ஒருத்தர் எந்திரிச்சு, எதுக்கெல்லாம் இப்படி கத்துறீங்க, எல்லாம் அமைதியா இருங்க, கத்தாதீங்க, அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ராலி இப்படி தள்ளுறாரு. அந்த ட்ராலி நகர மாட்டேங்குது. அப்படியே பிடிச்ச ஒரு ஃபுல் ஃபோர்ஸ்ல தள்ளிக்கிட்டே வராரு பாருங்க. ஃப்ளைட் அட்டெண்டர் ஒரு பொண்ணு உட்காந்துருக்கா. அவ கையிலேயே வந்து பட்டாருன்னு இடிச்சிருது. எல்லாரும் அதட்டுறாங்க, போங்க போய் பின்னாடி உங்க சீட்ல உட்காருங்க, சீட் பெல்ட்டை போடுங்க, இப்படி எந்திரிச்சு வராதிங்க, இது உங்களுக்கு சேஃப் இல்ல, போய் சீட் பெல்ட்டை போடுங்க, போய் உட்காருங்கன்னு சொல்லி எல்லாரும் சத்தம் போட்டுட்டு இருக்காங்க. இவனா உள்ள பைலட்ஸ் எல்லாம் என்னதான் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நடக்குது உள்ளார, ஏன் இந்த மாதிரி ஃப்ளைட் ரவுண்ட் அடிக்குது, நாங்கெல்லாம் சாக போறோமா, வீட்டுக்கு போக மாட்டோமான்னு சொல்லி கத்துறான். அதுக்கு நம்ம சர்வீஸ் மேனேஜர் பொண்ணு சொல்றா, தயவு செஞ்சு எங்களை நம்புங்க, நம்ம கேப்டனை நம்புங்க, அவரு உங்களை சேஃபா கொண்டு போய் தரையிறக்குவாரு, அவ மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி சொல்றா. பைலட்ஸும் சரி நாங்களும் சரி தினமும் கடுமையான பயிற்சி எடுத்துட்டு தான் வந்திருக்கோம். பேசஞ்சர்ஸோட பாதுகாப்பு எங்களுக்கு விதிக்கப்பட்ட பொறுப்பு, நாங்க அதை கண்டிப்பா செய்வோம், உங்களை எப்படியாவது சேஃபா கொண்டு போய் சேர்த்துவோம், எங்களை நம்புங்கன்னு சொல்லி சொல்றா. இவ பேசுறதை கேட்டு பேசஞ்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் அமைதி அடைகிறாங்க. அந்த சத்தம்லாம் இல்லாம அப்படியே அமைதியா உட்கார ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் எமோஷனலாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க நம்ம ஹீரோயின். நம்ம எல்லாருமே யாரோ ஒருத்தருக்கு அப்பாவாவோ அம்மாவாவோ மகனாகவோ மகளாகவோ இருப்போம். நம்மளை எதிர்பார்த்து வீட்டுல யாரோ ஒருத்தர் காத்துக்கிட்டு இருப்பாங்க. நம்ம கண்டிப்பா வீட்டுக்கு போவோம். கவலைப்படாம நம்பிக்கையோட இருங்க, நம்ம கேப்டன் நம்மளை எல்லாரையும் பத்திரமா கொண்டு போய் சேர்த்துவாரு, உங்களுக்காக நாங்க இருக்கோங்கிறத நீங்க நம்புங்க அப்படின்னு சொல்லி சொல்றா. இது எல்லாரும் கேட்டு எல்லாரும் அமைதியா உட்கார்றாங்க. இடியும் மின்னலுமா ஃபுல் ஃபோர்ஸோட பயங்கரமான சூறாவளி காத்து வானத்துக்கும் பூமிக்கு நிக்குது. நம்ம ஹீரோ கண் முன்னால தன்னோட குழந்தை தான் வந்துட்டு போறா. அவளுக்கு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ற மாதிரி வந்துட்டு போகுது. பேசஞ்சர்ஸ்லாம் மாஸ்க் போட்டிருக்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ் வந்துட்டு போகுது. ஏர்போர்ட்ல ஒரு பையன் வணக்கம் வச்சான், பதிலுக்கு இவர் சல்யூட் பண்ணாருல்ல, அந்த சீன் இவர் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. இதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு எப்படியாவது தன்னோட 119 பேசஞ்சர்ஸை காப்பாற்றணும், சேஃபா கொண்டு போய் தரையிறக்கணும்னு சொல்லி முடிவு பண்ணி வேற வழி இல்லாம இப்ப என்ன பண்றாருன்னா, அந்த புயலுக்கு நடுவுல ஃப்ளைட்டை விட ஆரம்பிக்கிறாரு. ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல அந்த ஆஃபீஸர் திட்டிட்டு இருக்கிறார், இவன் என்ன பண்றான், இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், எதுக்கு கொண்டு போய் இந்த புயலுக்கு நடுவில் ஃப்ளைட்டை விடுறான், இப்ப என்ன ஆக போகுதுன்னு சொல்லி அவரு அங்க சத்தம் போட்டுட்டு இருக்காரு. எதையுமே யோசிக்கல, எப்படியாவது பேசஞ்சரை காப்பாற்றணும், வேற வழி இல்லை, இதுக்குள்ள போனா மட்டும்தான் ஏதாவது ஒரு வழி பிறக்கும். அதனால மனசுல தைரியத்தோட ஃப்ளைட்டை விடுறாரு. இப்ப அந்த புயலுக்கு நடுவுல தான் ஃப்ளைட்டு போக ஆரம்பிக்குது. கரு கும்முன்னு கொஞ்சம் கூட வெளிச்சமே இல்லாம பயங்கரமா இடியும் மின்னலும், அப்படியே மின்னல்லாம் பளிச்சுன்னு மேல வந்து விழுகிற மாதிரி இருக்கு. பயங்கரமான சத்தத்தோட இடி இடிக்குது. இடி மின்னலுமா கரும் புகைக்கு நடுவுல அந்த ஃப்ளைட் போய்கிட்டு இருக்கு. அந்த புயலுக்கு நடுவுல போகும்போது ஃப்ளைட் பயங்கரமான ஆட்டம் போடுது. பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. மேல இருக்கிற சூட்கேஸ் எல்லாம் அப்படி இப்படி எல்லா சூட்கேஸும் கீழே விழுகுது. ஃப்ளைட் இந்த பக்கமும் இந்த பக்கமும் ஆடிக்கிட்டே இருக்கு. பயங்கரமான ஒரு சத்தத்தோட இருக்கு இடி மின்னல் எல்லாம். இந்த ஏரியா கண்ட்ரோல்லையும் சரி, ஏர்ஃபோர்ஸ் கண்ட்ரோல் ஏரியாவிலையும் சரி, எல்லாரும் அந்த ஃப்ளைட்டோட பொசிஷனை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப போகும்போது அடுத்த பிரச்சனை என்ன ஆகுதுன்னா, அது வந்து சூறாவளி காத்து இல்லையா, இடி மின்னலுமா இருக்குது. இப்ப என்ன நடக்குதுன்னா, ஆலங்கட்டி மழை பெய்ய ஆரம்பிக்குது. நல்லா கருங்கல்ல தூக்கி போட்ட மாதிரி சவுண்டு. ஆலங்கட்டி மழை அப்படி திப்பு 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 திப்புன்னு அந்த ஆலங்கட்டி விழுகுது. ஃப்ளைட்ல அவ்வளவு சவுண்டு கேக்குது. முன்னாடி விண்ட்ஷீல்டு வேற இல்ல. நினைச்சு பாருங்க, அந்த மழை பெய்கிற வேகத்துக்கு, ஆலங்கட்டி விழுகிற ஸ்பீடுக்கு அந்த செகண்ட் கேப்டன் என்ன நிலைமை ஆவாருன்னு. இங்க ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல ஃப்ளைட்டோட பொசிஷனை பார்த்துட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு திடீர்னு சிக்னல் கட் ஆகுது. ஏற்கனவே இது பெரிய சூறாவளி, இதுக்குள்ள போனா கண்டிப்பா ஃப்ளைட் கிராஷ் ஆயிடும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப சிக்னல் கட் ஆகவும் அவ்வளவுதான், ஃப்ளைட்டுக்கு ஏதோ நடந்துருச்சுன்னு சொல்லி
பயத்துல எல்லாரும் உறைஞ்சு போய் உட்காந்துருக்காங்க. அவங்களுக்கு அங்க சிக்னல் கட் ஆயிருச்சு. ஆனா நம்ம ஹீரோ பயங்கர ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. அவரால ஒண்ணுமே முடியல. இருந்தாலும் திபெத் பீடபூமியை தாண்டிட்டா பக்கத்துல இருக்கிற ஏர்போர்ட்ல போய் சேஃபா ஃபிளைட்டை லேண்ட் பண்ணிடலான்னு ஃபுல் ஸ்பீட்ல போயிட்டு இருக்காரு. ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் பைலட்டை காண்டாக்ட் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஒருத்தருக்கு இல்லைனாலும் ஒருத்தருக்கு சிக்னல் கிடைக்கும், எப்படியாவது பைலட்டை காண்டாக்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற கடைசி முயற்சியில இறங்குறாங்க. ஆனா யாருக்குமே கனெக்ட் ஆகல. அந்த ஆபீஸரை பாருங்களேன், கண் கலங்கி நிக்கிறாரு மனுஷன். ஃப்ளைட் இன்னமும் இடி மின்னல் புயலுக்கு நடுவில் தான் போய்கிட்டு இருக்கு. பேசஞ்சர்ஸ்லாம் ரொம்ப அமைதியாக சோர்ந்து போய் உக்காந்துருக்காங்க. ஏன்னா ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிக்கிட்டே வருது. ஆக்சிஜன் குறைஞ்சதுன்னா ஒரு கட்டத்தில் எல்லாரும் மயக்க நிலைக்கு வந்துருவாங்க. நம்ம ஹீரோ ஆக்சிஜன் தீர்றதுக்கு முன்னால் எப்படியாவது இந்த புயலை கடந்து போயிடணும்னு ஃபுல் ஸ்பீட் எடுக்கிறாரு. அப்படியே ஃபயர் கிளம்ப பயங்கர ஸ்பீடில் போகுது ஃப்ளைட்டு. இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவ்வளோ நேரம் இருட்டுக்குள்ளே போய்கிட்டு இருந்த ஃப்ளைட்டுக்கு முன்னால் ஒரு வெளிச்சம் தெரிய ஆரம்பிக்குது. ஆல்மோஸ்ட் புயலை கடந்து வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ இதே நேரம் அங்கே ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷனில் ஃப்ளைட்டோட சிக்னல் தெரிய ஆரம்பிக்குது. ஃப்ளைட்டு சிக்னல் கட் ஆயிடுச்சு, ஃப்ளைட்டுக்கு என்னமோ ஆயிடுச்சுன்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ சிக்னல் கிடைக்கவும் ரொம்ப சந்தோஷம். ஏன்னா பிரச்சனையே இந்த புயல் தான். இப்போ இந்த புயலை தாண்டி வந்துட்டாங்க, வரவும் தான் சிக்னல் கிடச்சிருக்கு. புயலை தாண்டி வந்துட்டாங்கன்னொன்னே இனிமேல் ஃப்ளைட்டுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, சேஃபாக போய் ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சி அவங்க சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே அந்த பிரச்சனையை தாண்டி வந்தது இன்னொரு பிரச்சனை ரெடியாக இருக்குது. இவ்வளோ நேரம் இருட்டுக்குள்ளே எங்கே போய்கிட்டு இருக்கோம், எதுக்கு மேலே பறந்துக்கிட்டு இருக்கோன்னு கண்ணு முன்னு தெரியாமல் போய்கிட்டு இருந்த ஃப்ளைட்டு இப்போ வெளிச்சத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஃப்ளைட்டு நல்லா கீழே இறங்கிருச்சு. இப்போ மலை முகடுகளுக்கு நடுவில் போய்கிட்டு இருக்குது. அதாவது சுற்றி மலையாக இருக்குது. அந்த மலைக்கு நடுவில் வளைஞ்சு நெளிஞ்சு நம்ம ஹீரோ ஓட்டிகிட்டு போய்கிட்டு இருக்காரு. ஃப்ளைட்டு நல்லா குலுங்குது. இவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த பேசஞ்சர்ஸ்லாம் இப்போ பதட்டம் அடைகிறாங்க. அங்கங்கே கீழே விழுந்து இடிச்சுக்கிறாங்க. இப்படியே வளைஞ்சு நெளிஞ்சு போய்கிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்டில் ஒரு பெரிய மலை. ஃப்ளைட்டு போகிறதுக்கு வழியே இல்லை. போகிற ஸ்பீடுக்கு நேராக போனால் மலையில் தான் இடிக்கணும். இப்போ வேறு வழி இல்லாமல் நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஸ்பீடை எடுத்து ஃப்ளைட்டை மேலே ஏற்றுறாரு. ஒரு நூல் மிஸ் ஆனாலும் ஃப்ளைட்டு மலையில் மோதி கிராஷ் ஆகிடும். இப்போ அப்படியே ரிஸ்க் எடுத்து மேலே ஏற்றுறாரு. இப்போ அந்த பனிமலை தான் காட்டுறாங்க. ஃப்ளைட்டு மேலே வருமா வராதான்னு அந்த பனிமலை தான் காட்டுறாங்க. ஃபுல் பீஜியத்தோட அந்த பனிமலையில் புகையை கிளப்பிக்கிட்டு அந்த ஃப்ளைட்டு மேலே வருது பாருங்க. செம்மையாக இருக்கும் இந்த சீனு. இப்படி மலைகளை தாண்டி மக்கள் ஆச்சரியப்படுற மாதிரி ஃப்ளைட் வந்துகிட்டு இருக்கு. இந்த பக்கம் ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷன்ல ஒரு வழியா எல்லா பிரச்சனைகளையும் முறியடிச்சு ஃப்ளைட் ஏர்போர்ட்ல லேண்ட் ஆக போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம பைலட்ஸ் இவ்வளோ நேரம் நம்ம பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலன் கிடைக்க போகுதுன்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பேசஞ்சர்ஸ் எல்லாம் நம்ம நடக்கவிருந்த பெரிய ஆபத்துல இருந்து நம்மளாம் தப்பிக்க போறோம்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. எல்லாரும் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிற சமயத்துல இன்னொரு பிரச்சனை ஏற்படுது. ஃப்ளைட்டு புயல்ல இருந்து வெளியில வர்றதுக்காகவும் மலையில இடிக்காம மேலே ஏறதுக்காகவும் ஒரு ஸ்பீட் எடுத்தாருல, அந்த ஸ்பீடு கொஞ்சம் கூட குறையாம வந்துகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட ஏர்போர்ட்டை நெருங்கியாச்சு. இன்னும் 500 மீட்டர் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஃப்ளைட்டு ஃபுல் ஸ்பீடில் வருது. ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷனில் என்ன சொல்கிறாங்கன்னா ஃப்ளைட்டு நார்மல் ஸ்பீடில் வந்தால் மட்டும்தான் ரன்வேல லேண்ட் ஆக முடியும். இந்த ஸ்பீடில் வந்துச்சுன்னா மிகப்பெரிய ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷன்லேருந்து, ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன்லேருந்து, டவர் ஸ்டேஷன்லேருந்து எல்லாரும் என்ன நடக்க போகுதுங்கிற டென்ஷனில் பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பக்கம் மீடியாக்காரங்களாம் ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிறத வீடியோ எடுத்து நியூஸ் கவரேஜ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க ஒரு பக்கம் வந்து நின்று பார்த்துட்டு இருக்காங்க. ஃபுல் ஸ்பீடில் வந்துகிட்டு இருக்க ஃப்ளைட்டு ஒரு வழியாக ரன்வேல லேண்ட் ஆகுது. லேண்ட் ஆன ஃப்ளைட்டு அதே ஸ்பீடோடவே ரன்வேல போய்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் எமர்ஜென்சிக்காக ஏற்பாடு பண்ணப்பட்ட போலீஸ் டீம், ஃபயர் டீம், மெடிக்கல் டீம் எல்லாருமே ஒரு பக்கம் வந்துட்டு இருக்காங்க. ஏன்னா ஃப்ளைட்டு நிற்கும் போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா இவங்க மெடிக்கல் டீம் தேவைப்படுவாங்க இல்லையா, அதுக்காக இவங்கெல்லாம் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்காங்க. ஹீரோ வந்து பிரேக் போட ட்ரை பண்ணுறாரு. ஆனால் பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. அந்த டயர்லாம் அப்படியே கிழிச்சு பிச்சுக்கிட்டு போகுது. ஃப்ளைட் வந்து போன வேகத்தில் ரன்வேவோட எண்டுக்கு போயிருச்சு. அதை தாண்டி போச்சுன்னா ஃப்ளைட்டுக்கு எப்படியோ ஆக்சிடென்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. எப்படியாவது ஃப்ளைட்டு நின்றணும் எல்லாரும் பார்த்துக்கிட்டு நிற்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா ஃபர்ஸ்ட் கேப்டன், செகண்ட் கேப்டன், தேர்ட் கேப்டன் 3 பேரும் சேர்ந்து இந்த பிரேக் லிவரை இழுக்கிறாங்க. அது ஒரு வழியாக எல்லாம் நெருப்பு பறக்க ஃப்ளைட்டு நிற்கிது. ஃப்ளைட்டு நின்னதும் நம்ம மீடியா மெம்பர்ஸும் ஏரியா கண்ட்ரோல் ஸ்டேஷனில், ஏர்ஃபோர்ஸ் டீமில், டவர் ஸ்டேஷனில் எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. எல்லாரும் செலிப்ரேட் பண்ணுறாங்க. பேசஞ்சர்லாம் டென்ஷனில் அழுதுகிட்டு இருந்தவங்க இப்போ சந்தோஷத்தில் அழுக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டவர் ஸ்டேஷன்லேருந்து கேப்டனை தான் காண்டாக்ட் பண்ணுறாங்க. ஏதாவது எமர்ஜென்சி தேவைப்படுதான்னு கேட்குறாங்க. அதுக்கு கேப்டன் என்ன சொல்கிறாருன்னா ஃப்ளைட்டில் சிலருக்கு அடிபட்டிருக்கு, மெடிக்கல் டீமை மட்டும் அனுப்புங்கன்னு சொல்லி சொல்கிறாரு. இங்கே உள்ள பேசஞ்சர்ஸ்லாம் ஃப்ளைட் என்னதான் ஆரவாரமாக எல்லாம் எந்திரிச்சு இறங்குறதுக்கு பார்க்குறாங்க, சத்தம் போட்டுட்ருக்காங்க. நம்ம ஹீரோயின் தான் அவங்க எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி தயவு செஞ்சு எல்லாரும் சீட்டில் உட்காருங்க, கேப்டன் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறாரு, எல்லாரும் தயவு செஞ்சு சீட்டில் உட்காருங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்துகிறாங்க. இப்போ ஹீரோவும் பேசுகிறாரு. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நான் தான் கேப்டன் லீ பேசுகிறேன். எதிர்பாராத விதமாக நம்ம எல்லாரும் சவுச்சிங்லேருந்து
லசாவுக்கு போக முடியல. அதுக்காகவும் எங்கள் க்ரூ மெம்பர்ஸ்னால உங்களுக்கு ஏற்பட்ட அவதிக்காகவும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்கள் எல்லாரும் சிச்சுவான் ஏர்லைன்ஸை செலக்ட் பண்ணதுக்காக ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லி உரையை முடிக்கிறாரு. கேப்டனோட வாய்ஸை கேட்டதும் பேசஞ்சர்ஸ்லாம் உற்சாகமாக கை தட்டுறாங்க. நம்ம ஃப்ளைட் அட்டெண்டர்ஸ்க்கும் தம்ஸ் அப் காட்டுறாங்க. அவங்களும் பயங்கரமாக ஒர்க் பண்ணாங்கல்ல. இந்த ஆபத்து பூரா அவங்களுக்கு தான் இருந்துச்சு. ஆனாலும் அவங்கள கவனிச்சிக்காம பேசஞ்சர்ஸோட சேஃப்டியை தான் பார்த்தாங்க. எல்லாரும் சீட்டில் கரெக்டாக உட்காரணும், சீட் பெல்ட் போடணும்னு சொல்லி பேசஞ்சர்ஸ் தான் பார்த்துக்கிட்டாங்க. இது அவங்களோட வேலை தான். இருந்தாலும் அவங்கவுங்க சேஃப்டியும் பார்க்கணும். ஆனால் அவங்களாம் அதில் கவனத்தை செலுத்தாமல் பேசஞ்சர்ஸ் தான் சேஃப்டியாக பார்த்துக்கிட்டாங்க. அதுக்காக அவங்களுக்கு தம்ஸ் அப் பண்ணுறாங்க எல்லாரும். மெடிக்கல் டீம்லாம் வந்து அடிபட்டிருக்கவங்களாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பேசஞ்சர்ஸ் எல்லாம் ஃப்ளைட்லேருந்து வெளியே ஒவ்வொருத்தரும் அனுப்புகிறாங்களா. எல்லாரும் ஏர் ஹோஸ்டஸ்க்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு சாரி சொல்லிட்டு, ஏன்னா நிறைய பேர் சண்டை போட்டிருக்காங்க, திட்டிருக்காங்க. அவங்க எல்லாருமே ஏர் ஹோஸ்டஸ்க்கு தேங்க்யூ சாரிலாம் சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒவ்வொருத்தராக ஃப்ளைட்லேருந்து வெளியே கிளம்புறாங்க. இங்கே தேர்டு கேப்டன் வந்து நான் போய் கேபினை செக் பண்ணுறேன்னு சொல்லி வெளியே வந்துடுறாரு. வெளியில வந்த தேர்ட் கேப்டன் அப்படியே முன்னாடி நின்று ஃபிளைட்டை தான் பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே தன்னோட ஒய்ஃபுக்கு லவ் யூன்னு மெசேஜும் அனுப்புறாரு. அந்த மெசேஜை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு மூஞ்சில சிரிப்பே வருது. இப்ப கேபின்ல நம்ம ஹீரோவும் செகண்ட் கேப்டனும் தான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் செகண்ட் கேப்டன் கிட்ட மூஞ்சி கொடுத்த பேசாத நம்ம ஹீரோ இப்ப அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. விண்ட்ஷீல்டு உடஞ்சதுக்கு அப்புறம் இவரை காத்து இழுத்துட்டு போயிருக்கும்ல, அப்ப சீட் பெல்ட் போட்டிருந்ததுனால கால் மடங்கி கொஞ்சம் இன்ஜூர் ஆயிருக்கும். அதனால கால் வலி இப்ப எப்படி இருக்கு, பரவாயில்லையான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காரு. செகண்ட் கேப்டனும் ஓகே இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா இருக்குன்னு சொல்றாரு. இப்ப இன்னொரு விஷயமும் சொல்றாரு நம்ம ஹீரோ, நீ வந்து ஃபியூச்சர்ல ஒரு நல்ல கேப்டனா வரப்போற அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதை கேட்டு சிரிச்சுக்கிட்டே செகண்ட் கேப்டன் ஏஞ்சி வராரு. ஏன்னா விண்ட்ஷீல்டு உடையறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி சொல்லியிருப்பாரு, நல்ல கிரேடு வாங்கினவங்களாம் நல்ல கேப்டனா ஆயிட முடியாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம ஹீரோ. அதை நினைச்சு பார்த்துக்கிட்டு சிரிச்சுக்கிட்டே வராரு. டோர் கிட்ட வந்ததும் திரும்பி பார்த்து தேங்க்யூ கேப்டன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. இப்போ அப்படியே வெளியில வந்து ஃப்ளைட் எல்லாம் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கும்போது ஸ்டார்டிங்ல ஒரு ஏரோஸ்ட்ரெஸ் பொண்ணுக்கிட்ட பேர் என்ன ஊர் என்னன்னு வலிஞ்சிருப்பாருல, அந்த பொண்ணு வந்து அவ கேட்குறா உன் வயசு என்னன்னு சொல்லி கேட்குறா. நம்ம செகண்ட் கேப்டனும் நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும், சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு ஹார்ட் சிம்பிளை காமிக்கிறாரு. இப்போ அவங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி எண்டிங்காக முடியுது. இங்கே நம்ம ஹீரோ பேசஞ்சர் சீட்டெல்லாம் வந்து பார்க்குறாரு. ஆக்சிஜன் மாஸ்க்கு, கீழே கிடக்கிற திங்ஸு, ஃபுட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்காரு. அந்த சமயத்தில் நம்ம ஹீரோயினும் வந்து பார்த்துட்டு கேப்டனை பாராட்டி பேசிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் ஃப்ளைட் மேனேஜ்மெண்ட்லேருந்து வராங்க. ஃப்ளைட்டை செக் பண்ணுறதுக்கு, ஃப்ளைட்டுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்குறதுக்காக வராங்க. வந்து பார்க்கும்போதே என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஃப்ளைட்டை அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க. வந்துட்டு உள்ளே போய் டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளெல்லாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணிவிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. இங்கே இவர் நம்ம ஹீரோ அடுத்து என்ன பிரச்சனை வரப்போதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இவர் பார்த்துட்டு நிற்கிறாரு. ஃபோட்டோலாம் எடுத்து எல்லாம் ஃப்ளைட்டை செக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து நம்ம கேப்டனுக்கு கை கொடுத்து, ஃப்ளைட்டு இவ்வளோ டேமேஜ் ஆனதுக்கப்புறமும் எந்த ஒரு இன்சிடென்ட்டும் ஆகாமல் சேஃபாக கொண்டாந்து ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணது ஒரு ஆச்சரியமான அதிசயமான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கையெல்லாம் கொடுத்துட்டு போகிறாங்க. அவர் போனதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. அவங்க ஒய்ஃப் தான் பண்ணுறாங்க. இவரு அட்டன் பண்ணிவிட்டு நாங்கள் சேஃபாக வந்து லேண்ட் ஆகிட்டோம், நான் மறுபடியும் கால் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வச்சுறாரு. இங்கே வெளியில் வந்த மேனேஜ்மெண்ட் ஆஃபீஸர் இருக்காருல்ல, அவர்கிட்ட பேசஞ்சர்லாம் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. நாங்கள் கேப்டனை பார்க்கணும், அவர்கிட்ட பேசணும், அவருக்கு தேங்க்யூ சொல்லணும்னு சொல்லிட்டு எல்லாரும் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறாங்க. இந்த சவுண்டெல்லாம் கேட்டு நம்ம ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, வாங்க போகலாம், வெளியில் போகலாம், போய் பேசஞ்சர் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியில் வராங்க. வெளியில் வந்தோன்னா கேப்டனை பார்த்ததும் எல்லாரும் ஒரே சந்தோஷமாக கைத்தட்டி வரவேற்கிறாங்க. இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்குற விதமாக 3 பேரும் தலையை குனிஞ்சு மன்னிப்பு கேட்குறாங்க. அப்படியே கையை கொடுத்து தேங்க்யூ சொல்லிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட வீட்டை தான் காமிக்கிறாங்க. பர்த்டே செலிப்ரேஷனுக்கு பார்ட்டிக்கு எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் நடந்துகிட்டு இருக்கு. வீட்டுக்கு கெஸ்ட் எல்லாம் வந்துட்டாங்க. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் அப்பா இன்னும் வரலன்னு சொல்லி வாசலையே பார்த்துட்டு உட்காந்துருக்க அந்த நாய்க்குட்டியோட. அந்த டைம்ல காலிங் பெல் அடிக்குது. போய் கதவை திறந்தா கேப்டன் தான் நிற்கிறாரு. வீட்டுக்கு வந்திருக்கிற கெஸ்ட்ல இருந்து எல்லாரும் கேப்டனை வரவேற்கிறாங்க. இப்போ அப்படியே பார்ட்டியும் நல்லபடியாக நடக்குது. இப்போ இங்கே லசாவுக்கு போக வேண்டிய பேசஞ்சர்லாம் வேற ஒரு ஏர்போர்ட்ல தானே லேண்ட் ஆனாங்க. இப்போ அவங்களாம் லசாவுக்கு போறதுக்காக வேற ஒரு ஃப்ளைட்டை அரேஞ்ச் பண்ணி அந்த ஃப்ளைட் மூலமா அவங்களாம் லசாவுக்கு போய் சேர்றாங்க. இப்போ எல்லாம் ஒரு வழி நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அடுத்து 1 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. கேப்டன் பொண்ணோட பிறந்த நாள் அன்னைக்கே எல்லாரும் ஒரு கெட் டுகெதர் மாதிரி மீட் பண்ணுறாங்க. எல்லாரும் இருக்காங்க, கேப்டனை மட்டும் காணோம். எல்லாரும் பேசிகிட்டு இருக்காங்க, எல்லாம் பேசிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அந்த சமயத்தில் கேப்டன் வராரு. சாரி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேக்கு கொண்டாந்து கொடுக்குறாரு. யாருக்கு பர்த்டே கேக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னைக்கு என்னோட பொண்ணுக்கு பர்த்டே, இதோட செகண்ட் பர்த்டே உங்களோட செலிப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சந்தோஷமாக சாப்பிட்டுட்டு செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட இந்த படமும் முடியுது. எப்படி இருந்துச்சு படம்? அடுத்து என்ன நடக்க போகுது, என்ன பிரச்சனை வரப்போகுதுன்னு யோசிக்கவே முடியாத அளவுக்கு ஒரு சீட் எட்ஜ் சர்வைவல் மூவியாக இருந்துச்சா? உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் டைம் கதை சொல்கிறேங்கிறதுனால என் வாய்ஸில் ரொம்பவே தடுமாற்றம் எனக்கே தெரியுது. அதை போக போக சரி பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நல்ல நல்ல படங்களை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மிஸ்ஸஸ் வாய்ஸ் ஓவர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. படம் பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வேற ஒரு நல்ல படத்தில் உங்களை சந்திக்கிறேன்.